நேரம் 9:03 எங்களோட பாஸ்டர் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் பாஸ்டரை கொண்டு வந்து வார்த்தையும் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் சுபா இளங்கோ. பிரைஸ் லார்ட் நேயர்களே. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தை வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் பாஸ்டர். ஆமென். இன்றைக்கு நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்கிறது. மக்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அந்த மெய்யான தேவனிடத்துல வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த கடைசி காலத்தில எங்களை இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோ கூடாக விசேடமாக தமிழ் மக்களுக்காக எங்கள் ஒவ்வொருவரை ஊழியர்களை அழைத்திருக்கிறீர். இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல தமிழ் மக்களுக்கும் சென்றடைந்து அவர்கள் ரட்சிக்கப்பட மதம் ஒரு விடுதலை தரும். மதங்களால விடுதலை கொடுக்க முடியாது, பரலோகத்துக்கு எடுத்து செல்ல முடியாது. இயேசுதான் ஒரே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை விசேடமாக 5 கண்ட தமிழ் மக்களும் அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. இனி அவர்கள் போனால் திரும்பி வராத தேசம்தான் நரகம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அந்த மெய்யான தேவனிடத்துல வந்து அந்த பரலோக ராட்சிய வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. கேட்கிற ஒவ்வொருவருடைய காதுகளை கேட்கிற காதுகளாக மாற்றும்படியாக, இதயத்தில் ஒரு உணர்வை கொடுக்கும்படியாக அந்த குருடாக்கப்பட்ட கண்கள், குருடாக்கப்பட்ட நிலைமை இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. மக்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு உம்மை காண நீர் கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவராய உமக்கே செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ரோமர் 1:15 வசனத்துல போல் சொல்லும் பொழுது, என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். பாருங்கள், சவுலாக இருந்து இயேசு இடைப்பட்ட பொழுது முள்ளில் உதைக்கிறது உனக்குத்தான் கடினம் என்று இயேசுவின் ஒளியை சந்தித்த சவுல் பவுலாக மாறி, என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். அவர் இயேசு இடப்பட்டு 3 நாளைக்கு பின்பு சுகம் கிடைத்த பின்பு பாருங்கள், அன்றைக்கு இயேசுதான் ரட்சகர் என்று பிரசங்கித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு ஊழியர்களும் ரட்சிக்கப்பட்டவர்களும் விசுவாசிகளும் இன்னும் கொஞ்ச காலம் அந்த காலத்துக்குள்ள அவர்கள் இருக்கிற ஒவ்வொரு தேசங்களிலே எழுப்புதலை நோக்கிய மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். புதிய ஆத்துமாக்கள் விசேடமாக தமிழ் மொழி மூலமாக நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலமாக இந்த சுவிசேஷம் சகல தமிழ் மக்களும் மெய்யான தேவனை அறிந்து கொண்டு ஒன்றான மெய்த்தேவனாய் உம்மையும் நீர் அனுப்பினவராய் இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்ட இந்த பரலோக வாழ்வு, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, இந்த பூமியை போல அந்த வாழ்வில்லை. நீங்கள் அந்த பரலோகத்தில பாவம் இல்லை, சாபம் இல்லை, இருள் இல்லை, பிசாசு கட்டப்பட்ட வாழ்வு. இப்படியான ஒரு வாழ்வில ஒவ்வொரு தமிழ் மக்களும் அந்த வாழ்வை நோக்கி அவர்கள் பயணம் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய தேவன் விரும்புகிறார். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது ரோமர் 1:16 வசனத்தில, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. பாருங்கள், சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டு அது உங்களுக்கு ஒரு பலனை தருகிறது. தேவனுடையிடத்திலிருந்து வருகிற பலனை தருகிறது. பாருங்கள், இந்த சுவிசேஷம் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியானவரின் துளியோடு எழுதப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது அதிலிருந்து உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது.
அதான் பரிசுத்த ஆவியானவருடைய பலன், தேவனுடைய பலன். பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவார். அந்த தேவ பலனோடு தான் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று அந்த மறுபடியும் பிறந்த வாழ்வு. பாருங்கள், இயேசு நிக்கதேமுவுக்கு விளங்கப்படுத்துகிறார். நாங்கள் தாயின் வயிற்றில ஒரு பாவ உணர்வோடு இருளின் பிள்ளைகளாக பிறக்கிறோம். பாருங்கள், நாங்கள் ஆதாம் ஏவாளின் சந்ததியாகிய நாங்கள் ஒரு பாவ உணர்வோடு பிறக்கிறோம். பாருங்கள், நாங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அதுதான் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் பின்பாகத்தான் இந்த சரீரம் வந்தது. இந்த சரீரத்தில தான் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய பாவ உணர்வுள்ள ஒரு சரீரத்தோடு தான் நாங்கள் பிறக்கிறோம். இதனாலதான் எங்களுக்கு மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்று பெற்று நாங்கள் ஒரு புதிய மனிதனாக, புதிய சிருஷ்டியாக, இயேசுவை போன்று வாழுகிற வாழ்வு, இயேசுவை போல நற்கிரியைகள் செய்து வாழுகிற வாழ்வு, அதை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். பாருங்களேன், அந்த பலனோடு, தேவனுடைய பலத்தோடு நாங்கள் வாழுகிற வாழ்வு. சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது எங்களுக்கு அந்த பலன் கிடைக்கிறது, ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்கிறது. பொழுதும் அப்படியான சந்தோஷத்தை அவர் தருகிறார், அன்பை தருகிறார், மற்றவர்களை நேசிக்கிற அன்பு. இந்த மக்கள் எல்லாரும் இயேசு அறியாவிட்டால் அவருடைய வாழ்வு அந்த பிசாசோடு நரகத்தில வாழுகிற வாழ்வு, அந்த அக்கினியும் கந்த மெதிகிற கடலில வாழுகிற வாழ்வு. இந்த உலகத்திலேயே ஒரு நெருப்பில, ஒரு அக்கினி குழம்பில ஒரு மனிதன் உயிரோடு போடப்படுவானாக இருந்தால் அவனுடைய வேதனை எவ்வளவு ஒரு வேதனையாக இருக்கும். அந்த அக்கினி குழம்பில ஒரு தமிழ் மகனும் போகக்கூடாது, அந்த அக்கினியின் கந்த மெதிகிற கடலில போகக்கூடாது என்ற நோக்கத்துக்காகத்தான் இயேசு ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவிக்கும்படி அந்த உணர்வோடு கம்பேஷன், எங்களுடைய இயேசு ஒரு இரக்கம் உள்ளவராக, மனதுருக்கம் உள்ளவராக, நீங்கள் துக்கத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, அழுகையோடு வாழுகிற வாழ்வு அவருடைய விருப்பம் அல்ல. அவர் சொல்லியிருக்கிறார் மத்தேயு 6:33, பரலோக ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள், உங்களுடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். மனிதர்கள் இன்றைக்கு மதங்களுக்கூடாக உணவை தேடுகிறார்கள், வேலை வாய்ப்புகளுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், முதலாவது ஃபர்ஸ்ட் யூ seek the kingdom of God and his righteousness. தேவனுடைய நீதி, வேதாகமம் தான் நீதி, பைபிள் தான் நீதி, இயேசு தான் நீதி. அவரை அறிய அறிய உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். இந்த உலகத்திலே சந்திக்கப்படும், இன்மைக்கு பின்பு மறுமையில அந்த இயேசுவோடு கூட வாழுகிற வாழ்வு. இந்த வாழ்வை நீங்கள் ஒருவரும் இழந்து விடக்கூடாது. இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பலனை தருகிறார். அவர் எங்களை ரட்சித்திருக்கிறார். இயேசு இந்த சுவிசேஷத்தை எல்லா மக்களுக்கும் அறிவித்தார். பாருங்கள், அவரிடத்துல வந்த மக்கள் எல்லாரும் நன்மைகளைத்தான் பெற்று சென்றார்கள். ஒரு தீமை கூட செய்யாதவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலகத்தில் இருக்கிற இருள் பிசாசு கூடாக வருகிறது, வறுமை பிசாசு கூடாக வருகிறது, தீமைகள் பிசாசு கூடாக வருகிறது. இந்த பிசாசு தான் ஆதாம் ஏவாள் இழந்து போன திறவுகோலை மீண்டும் இயேசு அந்த சிலுவை மரணத்தை கூடாக, அந்த பரிசுத்த சரீரத்தை கூடாக சிலுவையில மரித்து எங்களுக்கு அந்த அதிகாரத்தை மீண்டுமாக எடுத்து தந்து விட்டு போயிருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும், அவர் ஒரு வாழ்வை தர இருக்கிறார். இன்மைக்கு பின்பு மறுமையில இந்த உலகத்திலேயும் ஒரு 1000 வருட ஆட்சி, 10 ஜெனரேஷன் இந்த உலகத்துல நாங்கள் சமாதானமாக சண்டை இல்லாத ஒரு ராஜ்யத்துல வாழ முடியும். அதன் பின்பு நித்தியமாக நிரந்தரமாக பிசாசு தான் அந்த நரகத்துல தள்ளப்படுவான். பிசாசை தேவன் உருவாக்கவில்லை, அந்த ஒன்றான மெய்த்தவன் ஏஞ்சல்ஸை தான் உருவாக்கினார். அவர்கள் தவறு பாவம் செய்ததன் விளைவாக அவர்கள் பிசாசாக மாறி தேவனுக்கு விரோதமாக, இயேசுவுக்கு விரோதமாக,
தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு மக்களுக்கூடாகவும் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிசாசு உங்களுக்கு சோதனை தருவார். ஆனால் இயேசு பிசாசை பற்றி சிறந்தார். நாங்களும் அவருடைய வழியில, அவருடைய அன்பில, இரக்கத்தில மற்ற மனிதர்களை நேசித்து வாழும் பொழுது அவர் எங்களை இந்த தீமைகளில் இருந்து அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இயேசுவை போல நாங்கள் நன்மை செய்து தீமையை சகிக்க வேண்டும். பாருங்கள், அதுல பரலோகத்துல உங்களுடைய பல நிறைவாக இருக்கும். நீங்க நன்மை செய்யும் பொழுது பல மத மக்கள் பல சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது பல தடைகள் வரும். பிசாசு இந்த மதம் வழிபாடுள்ள மக்களுக்கூடாக தீமைகளை செய்வான், தடைகளை ஏற்படுத்துவான். ஆனாலும் இயேசு வெற்றி சிறந்தார். பாருங்கள், அவருடைய அதிகாரம் மற்ற இந்த உலக அதிகாரத்திலும் பார்க்க பெரிய அதிகாரமாக இருக்கிறது. பாருங்கள், அவர்தான் உலகத்தில் உள்ளவனிலும் பார்க்க இந்த உலகத்தில் இருக்கிறவன் தான் பிசாசு. பிசாசு தான் இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். தீமை செய்கிறது தான் அவனுடைய காரியமாக இருக்கிறது. திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பொய் பேசுவது, இப்படியாக மனிதனை நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறார். உங்களுக்கு அடிமைத்தனத்தை தருகிறவர் இந்த விபச்சாரம், பேசித்தனம், ஸ்மோக்கிங், ஒவ்வொரு பேட் ஹேபிட்ஸுக்கு பின்னாலேயும் பிசாசின் ஆவிகள், டூ மெனி பிசாசின் ஆவிகள் செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஆவிகள், துரைத்தன் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், இப்படியாக இந்த வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள், இப்படியாக தீமைகளை இன்றைக்கு மதங்களில் வாழுகிற மக்களுக்கு கூடாக நாங்கள் இயேசுவை அறியாத காலத்தில் இப்படித்தான் பய ஆவியோ கூடாக தீமையான ஆவிகளுக்கு கூடாக நாங்கள் எந்தெந்த இடங்களில் இடவழி கொடுக்கிறோமோ பிசாசுக்கு, அவன் எங்களுடைய வீட்டு வாசலில் வந்து படுத்திருப்பான். பாருங்கள், இப்படியான பிசாசு, தீமைக்கு காரணமான பிசாசை நீங்கள் இயேசுடைய உதவியோட தான் வெற்றி கொள்ள முடியும். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், நீங்கள் தனிய உணவுக்காக மட்டும் ஓடக்கூடாது. உணவை தேவன் தான் இந்த நாடுகளை ஆசீர்வதிக்கிற தேவன். ரட்சிக்கப்படுகிற மக்கள் அதிக அளவு எண்ணிக்கை இருக்கும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்பட்டு அந்த தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. பாருங்கள், அந்த காலத்திலே கிறிஸ்தவ நாடுகளிலே கிறிஸ்தவ போதனை சிறு வயதிலே இருந்தே ஒழுங்காக பாடசாலைகளில போதிக்கப்பட்டு வந்தது. இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில பிசாசனுடைய கிரிகைகள் அதிகமாக இருக்கிறது. பாருங்கள், பிசாசு தவறான வழியில, தவறான மதங்களுக்கூடாக, தவறான காரியங்களுக்கூடாக மனிதருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். இந்த குருடான கண்களை விடுவிப்பதற்குத்தான் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். இருளில வாழுகிறார்கள் மக்கள். மதம் என்ற இருள், வறுமை என்ற இருள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற இருள். பாருங்கள், சினிமா சீரியல்ல நேரத்தை காலத்தை போக்குவது, இப்படியான இருளில இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதற்காக தான் இயேசு இந்த உலகத்துல உதித்தார். அவருக்கு சரித்திர பூர்வமாகவும் இயேசு இந்த உலகத்துல பிறந்ததுண்மை. சரித்திரத்தை ரெண்டாக பிரித்தவர், கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி. இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துவுக்கு பின். இன்றைக்கு ஜூன் 26ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஒவ்வொருவரும் நீங்கள் பர்த்டே கொண்டாடும் பொழுது கிறிஸ்துவுக்கு பின் இந்த நாள் என்று நீங்கள் கிறிஸ்துவை நினைவு கூற வேண்டும். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து தான் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பின் 27ஆம் தேதி, 28ஆம் தேதி, ஒவ்வொரு நாட்களும் கிறிஸ்து இருக்கிறார். நீங்கள் திகதியை எழுதும் பொழுது ஒரு காரியத்துக்கு, ஆபீஸுக்கு, எந்த இடத்துல போனாலும் நீங்கள் ஒரு திகதியை எழுதுவீர்கள். அது ஆஃப்டர் கிரைஸ்ட் 2026 இயர்ஸ் என்ற ஒரு உணர்வை இன்றைக்கு எல்லா நாட்டு மக்களும் கிறிஸ்துவை நீங்கள் சரித்திர பூர்வமாக ப்ரூவ் பண்ணுகிறீர்கள். பாருங்கள், கிறிஸ்துவுக்கு முன்பாக 4004 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் இந்த உலகத்துல உருவாக்கினான். 6000 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்து சென்று விட்டது. 7வது நாள் ஓய்வு நாளாக இயேசுடைய வருகையின் காலங்களாக இந்த காலங்கள் இருக்கிறது. நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், தேவனை முன்னிலைப்படுத்த வேண்டும். எங்களுடைய மெய்யான தேவனுக்குத்தான்
துதி, கன, மகிமை அவர்தான். துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். இயேசு உயரவும் எங்களுடைய மெய்யான தேவனை உயர்த்தவும் வேண்டும். பாருங்கள், யோவான் 3:30 சொல்லுகிறது, இயேசு உயரவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இந்த சத்தியத்தை நாங்கள் அடக்கி வைக்க கூடாது, எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். பாருங்கள், ரோமர் 1:17 வசனத்திலையும் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகின்றது. யார் யார் விசுவாசிக்கிறார்களோ அந்த விசுவாசம் கிரிகை செய்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோ கூட கேட்கிறீர்கள். அந்த வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தில வைத்துக் கொள்ள வேண்டும். இருதயத்திலேயும் ஆத்துமாவிலேயும் இந்த வார்த்தைகள் சென்று அடைகிறது. அது உங்களுக்கு நினைப்பூட்டும். தேவையான நேரத்தில் அந்த வார்த்தைகள் நீங்கள் தியானித்து அந்த இருதயத்தில சேர்த்து விட வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்களுடைய வார்த்தைகள் அதிக அளவு இருதயத்தில் இருக்குமாக இருந்தால் அந்த வார்த்தைகள் உங்களுடைய உதட்டினூடாக மற்றவர்களுக்கு அந்த வார்த்தை சுகமளிக்கிற வார்த்தை, நம்பிக்கையை கொடுக்கிற வார்த்தை, பலனை கொடுக்கிற வார்த்தை, வறுமை அகற்றுகிற வார்த்தை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். இயேசு அறிய தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு ஞானத்தை தரும், புத்தியை தரும், அறிவை தரும், தெளிந்த புத்தியை தரும். பாருங்கள், பிசாசிடத்துல இருந்து உலக பத்திரிகைகளை, உலக சினிமா சீரியல்களை பார்த்து கொண்டு இருந்தார்களா, பயமுள்ள ஆவி வரும். இந்த உலகம் பிசாசினுடைய கொலை செய்தான், கற்பழித்தான், இப்படி பாவத்தை பற்றி தான் இந்த உலக செய்திகள் எல்லாம் பெரிய கெடிங்காக வரும். அதை மக்கள் ரசிப்பார்கள். சினிமாவில இப்படி இதுகள் ஒரு தீமையான காரியங்களை கேட்கிற பொழுது அது தீமையான காரியங்கள் உங்களுடைய வாழ்விலையும் இடம் வரும். உங்களுடைய அந்த தீமையான காரியங்கள் உங்களுடைய இருதயத்தில பதிந்தால் அந்த தீமைகள் உங்களுடைய குடும்பங்களிலேயும் வரும். அதற்காகத்தான் இயேசுடைய வார்த்தையினால இந்த தீமைகளை நீங்க நன்மைகளாக மாற்ற முடியும். பாருங்க, நன்மையை தருகிறவர் தான் எங்களுடைய தேவன். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்று சொல்லி, தீமை அவருக்கு பிடிக்காது. ஆபகுக் 1:13 சொல்கிறது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் தான் எங்களுடைய தேவன், உண்மை உள்ள தேவன், உயிருள்ள தேவன். பாருங்கள், இந்த பிசாசு தான் திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, அத்தனை தீமையான ஆவிகளும் இந்த பிசாசின் பிசாசிடத்திலே தான் இருக்கிறது. இதற்காகத்தான் உங்களுக்கு இயேசு வேண்டும். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான். மத்தேயு 4:4 தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். இந்த ஆத்துமா உணவாக அதை உட்கொள்ள வேண்டும். பாருங்கள், சங்கீதம் 23 பார்க்கும் பொழுது, கர்த்தர் என் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துகிற. ஆத்துமா தேற்றப்படும். இந்த ஆத்துமா நீங்கள் தொடர்ந்து இப்படியான தீமையான படங்கள், தீமையான காரியங்களை பார்ப்பீர்களாக இருந்தால் அந்த ஆத்துமா துக்கப்படும், கவலைப்படும், துன்பம் வரும். தேவனுடைய வார்த்தை, இந்த உலகத்தை எங்களை உருவாக்கின அந்த தேவனுடைய வார்த்தை தான் எங்களுடைய கேட்லாக் இருக்கிறது. மனிதன் படிக்க வேண்டிய கேட்லாக். இன்றைக்கு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று கவனித்து படிக்க வேண்டிய ஒரு பாடம் கேட்லாக். அந்த கேட்லாக் பைபிளாக இருக்கிறது. பாருங்கள், இருளில் இருக்கிற மனிதனுக்கு வெளிச்சம் கொடுக்கிற கேட்லாக் தான் இந்த வேதாகமம். புதிய ஏற்பாடு இயேசுவை வெளிப்படுத்துகிறது. இருளில வாழுகிற மக்களுக்கு ஒளியை கொடுத்து அவருடைய வாழ்வில் இருக்கிற மரண இருள், பாவ இருள், சாப இருள், இப்படியாக மத இருள், இவற்றையெல்லாம் நீக்கி ஒரு விடுதலை கொடுக்கிறவர் தான்
எங்களுடைய தேவன். பாருங்கள் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. இப்படியான ஒவ்வொரு அடிமைத்தனங்களிலிருந்தும் விடுதலை தருகிறவர் எங்களுடைய தேவன். இந்த சத்தியத்தை நாங்கள் அடக்கி வைக்க கூடாது. சங்கீதம் 138 2ஆம் அதிகாரத்தில் எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் தேவன் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். வார்த்தை பேச பேச அந்த வார்த்தை கிரியை செய்கிற வார்த்தைகளாக, உங்களுடைய வாழ்வை வளமாக்குற வார்த்தைகளாக, ஆயுசை கூட்டி கொடுக்கிற வார்த்தைகளாக, அன்பு செய்கிற வார்த்தைகளாக, மற்றவை யாராக இருந்தாலும் தேவனை அவருடைய 2 பிரதான கற்பனை, ஒன்று முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அந்த ஒன்றான மெய்த்தேவன் ஒரு தேவன் தான். தேவனுக்கும் பூமிக்கும் இடையில மஸ்தியத்தர் இயேசுவாக இருக்கிறார். பாருங்க, இயேசு மூலமாக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அவருடைய சிலுவை மரணத்தை நினைவு கூர்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபங்கள் பரலோகத்துக்கு கேட்கிறது. தேவன் அதற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். எங்களை தேவன் பார்க்கும் பொழுது இயேசுடைய பிற்கப்பட்ட உடலுக்கூடாக பார்க்கிறார். எங்களை நீதிமானாக பார்க்கிறார். நாங்கள் ரோமர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். நீங்கள் மத அடிமைத்தனத்தில தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால் ஒரு நாள் தேவன் கோபாக்கினை நாளாக வைத்திருக்கிறார். மதத்தில் உள்ள அந்த தேவர்களை எல்லாம் தண்டிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். பாருங்கள், நித்திய வாழ்வு அந்த ஒன்றான மெய்த்தவரிடத்துல தான் இருக்கிறது. அவரை நாங்கள் தோத்தரிக்க வேண்டும். நன்றி உள்ள இதயத்தோடு எங்களை உருவாக்கின தேவனுக்குத்தான் நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். பாருங்கள், இன்னைக்கு மதங்களில எப்படி அவர்கள் தங்களுடைய தெய்வங்களை உருவாக்குறார்கள் என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். பாருங்கள், பாம்பு ஒரு விஷத்தை தேவன் படைத்திருக்கிறார். அந்த பாம்பை கடவுளாக கும்பிடுகிறார்கள். இவ்வளவு ஒரு மூடத்தன்மையான அடிமைத்தனத்துல வாழ்ந்த பழைய மக்கள் பாருங்கள், இந்த வறுமை நாடுகளில் இப்படியான பாம்பை கும்பிடுவது. இப்போ தேவன் ஊரும் பிராணிகள் பாருங்கள், அழிவில்லாத நித்திய வாழ்வுடைய உயிருள்ள தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்களை சிலர் கும்பிடுகிறார்கள், பறவைகளை கும்பிடுகிறார்கள், மிருகங்களை கும்பிடுகிறார்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். பாருங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். பாருங்கள், இப்படித்தான் எங்களுடைய தேவன் இந்த உலகத்தை உருவாக்கின தேவன், உங்களை உருவாக்கின தேவன். நீங்கள் அவர் உருவாக்கின பொருட்களை கும்பிடக்கூடாது. அவர் உருவாக்கின இந்த பறவைகள், மிருகங்களை கும்பிடக்கூடாது. அவரைத்தான், சூரியனை கும்பிடக்கூடாது. நீங்கள் ஒரு பொழுதும் சூரியனை படைத்த தேவனைத்தான் கும்பிட வேண்டும். இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவனைத்தான் நீங்கள் கும்பிட வேண்டும். பாருங்கள், அவர்தான் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து மனுக்குலத்தை உருவாக்கி உங்களை உருவாக்கினவரை விட்டு நீங்கள் இந்த இறந்த கல்லையும் மண்ணையும் மிருகங்களையும் பறவைகளையும் தேவன் தான் எல்லாவற்றையும் உருவாக்கினவர். பாருங்கள், 5 நாளில அவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். சூரியன், சந்திரன், மிருகங்கள், பறவைகள், விதை தரும் கனிகள் எல்லாவற்றையும் படைத்தார். அவர் படைத்தவைகளை இந்த பாம்பு எல்லாவற்றையும் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் தேவன் படைத்தவர். அவரைத்தான் நாங்கள் கும்பிட வேண்டும். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, thank you Jesus. ஹல்லேலூயா. வியாதிஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். உனக்கொருவர் இருக்கிறார்
உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. தஞ்சமென்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகளே மகனே என்று உன்னை தேற்றிடவே உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகந்தரவே. வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகந்தரவே. பாருங்கள், சாக வேண்டும் என்று பிசாசு தான் தோட்ஸை தருவான். இயேசு தருகிற தோட்ஸ், நீ வாழ்ந்து இந்த உலகத்துக்கு ஒளியாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவாரில்லை, கடன்பட்ட போது அதை தீர்ப்பவரில்லை. இஷ்டப்பட்ட தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன்வரவில்லை. எந்த தெய்வமும் உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்காது. ஒன்றான அமைத்தவன் இயேசு கிறிஸ்து. அவர்தான் உங்களுடைய கஷ்டங்களை, உங்களுடைய வாழ்வை வளமாக்குற தேவன், பரலோகத்துக்கு அழைத்து செல்லுகிற தேவன். எந்த தெய்வங்களும் உங்களுடைய அதெல்லாம் அழிந்து போகும் என்று எரேமியா 10:11 சொல்லுகிறது. இஷ்டப்பட்ட தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன்வரவில்லை. உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க, உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க. ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிக்க வந்த தெய்வமுங்க. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டோம் ஒவ்வொரு மக்களுக்காகவும் இந்த எரேமியா 10:10 படி நீரே மெய்யான தெய்வம், உயிருள்ள தெய்வம், நித்திய பிதா. ஆண்டவரே, எரேமியா 10:11 சொல்லுகிறது, இந்த மதங்களில் உள்ள மக்களுக்கு சொல்லும்படியாக என்னுடைய மெய்யான தேவன் ஒரு நாள் கோபாக்கினை நாளாக அந்த தெய்வங்களை தேவர்களை
தண்டிக்கிற தெய்வமாக இருக்கிறார். எங்களுடைய தேவன் தேவாதி தேவனாக கர்த்தாதி கர்த்தராக தேவன் இருக்கிறார். அந்த ஒன்றான மெய்த்தவன் தண்டிக்கப்படுவதற்கு முன்பாக மத தேவர்களை தண்டிப்பார். அதன் பின்பு மனம் திரும்பாத மனிதர்களை தண்டிப்பார். அந்த நேரம் வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு தமிழ் மக்களும் விசேடமாக மதங்களிலும் வாழுகிற இந்த சிலை வணக்கமுள்ள தேவனுக்கு எரிச்சலை மூட்டுகிற சிலை வணக்கமுள்ள ஒரு பிராணிகள் மிருகங்களை வணங்குகிற ஒவ்வொரு மக்களும் அந்த இரட்சகராய இயேசு அறிந்து கொண்டு இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனம் என்பதை அறிந்து கொண்டு பரலோகத்துக்கான ஒரே பாதை இயேசு என்பதை அறிந்து கொண்டு இந்த உலகத்தில கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்ட ஒரு நித்திய வாழ்வை, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ஒரு ராஜ்யத்தில் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. அறியாமையில் உள்ள இந்த மக்களை ஒரு முறை மன்னிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு ஒரு இரக்கத்தை காட்டும்படியாக நீர் சிலுவையிலே அந்த மனுக்குலத்தின் பாவங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய வலது பார்சத்திலே இன்றைக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசுகிற தேவன் ஒவ்வொருவரோடும் இந்த மக்களுக்கு ஒரு கிருபையை கொடுக்கும்படியாக இரக்கத்தினாலே அவர்கள் இழுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைந்து உயிருள்ள தெய்வம் இயேசு, உண்மையுள்ள தெய்வம் இயேசு, இருளை போக்க வந்த தெய்வம் இயேசு என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து இயேசுவிடத்துல வந்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. துதிகர மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துக்கூட சத்தியத்தின் ஆழத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். சுவிசேஷம் நமக்கு பலனை தருகிறது, ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருகிறது. அப்படியாக நாங்க தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு நன்மை செய்ய சுற்றி தந்தவருடைய பாதங்கள் இந்த நாட்களும் நாங்க தீமையை நன்மையாக வெல்லுவோம். அவரே மெய்யானது. இந்த மதங்கள் அல்ல, இந்த மதங்கள் அல்ல, மதவரிகள் அல்ல, மனம் திரும்புதலே ராஜ்யத்தின் பொக்கிஷம். அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதம் வாழ்வு. அருமையான வார்த்தைகள் ஆசீர்வாதம் ஐந்தது பாஸ்டர். கர்த்தர் தாமே உங்களையும்